டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ஐடின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து என்ன ஜாப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ், அதாவது டிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வேக்கன்சிஸ் வந்து டெம்பரவரி போஸ்டிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வேக்கன்சிஸ் வந்துன்னா என்ஐடி திருச்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த 2 கேட்டகரிஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து டிஇஓ மினிஸ்டரியில் வந்து 5 வேக்கன்சியும். ஸோ இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இந்த எனி டிசிப்ளின். ஸோ ஏதாவது இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு அதாவது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங்கில் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போகும்னு சொல்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், அண்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ ஏஜ் 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும். சேலரி ஆஸ் பர் த மினிமம் வேஜஸ் வந்து கொடுப்பாங்க. 2வது வேக்கன்சிஸ் பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து டிஇஓவில் டெக்னிக்கல் 5 வேக்கன்சி. இதற்கான தகுதி பார்த்தோன்னா பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 65% வந்து சிஜிபி வந்து அவங்க வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்தவரையில் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணும், ஆர் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா லேம்ப் பற்றி நெசசரியாக தெரிஞ்சிருக்கணும். சேம் அதே சேலரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேஜஸில் தான் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. இதற்கான அந்த செலெக்ஷன் தேர்வு எப்படி நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து ஸ்கில்ஸ் டெஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லா அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் தரேன். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற அதாவது நான் எலிஜிபிள்ஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆன் டேட்டில் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூ போகும்போது டைரக்ட் ரிட்டன் டெஸ்ட்க்கோ இன்டர்வியூ போகும்போது எந்த விதமான உங்களுக்கான டிஏடிஏ வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஏஜை பொறுத்தளவில் 25/4/2024. ஸோ அதுக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் வந்து ஏஜில் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் வந்து 25/4/2024. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து உங்களுக்கு 18லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுக்கான லாஸ்ட் டே அதாவது டேட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து 9/4/2024 தான் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 25/4/2024 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கில்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வில் பி அப்டேட்டட் ஷார்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து அதாவது மொபைல் மூலமாகவோ இல்லைனா இமெயில் மூலமாகவும் பார்த்திங்கன்னா அதற்கான அந்த ரிட்டன் டெஸ்ட்டோடைய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலிட் இமெயில் ஐடி அண்டு மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூக்கான கால் வந்து வரும். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.